Taste the Daily. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வியூகம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிற கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு. புதிய உழைப்பாளர் கட்சியிலிருந்து திரு திருவாரூர் காந்தி இணைகிறாரு. அரசியல் விமர்சகர்கள் திரு சி அக்னீஸ்வரன் மற்றும் திரு ராமன் ஆகியோர் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், 2026 தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலே இருக்குது. ஆனாலும் கூட அதிமுக களத்துக்கு போய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை உங்களுடைய பொதுச் செயலாளர் தொடங்கியிருக்கிறாரு. திமுக கட்சிக்கு ஆள் சேர்க்கிறதுக்காக நாங்கள் ஒன்றிணைவோம் திட்டம்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் களம் தமிழகத்தில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? என்ன காரணம்? இல்ல இன்னும் 9 மாசம் இருக்குது தேர்தல் களத்துக்கு. அதாவது மக்களை காக்க தமிழகத்தை மீட்க எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச உடக்கையோட அவங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா இருக்கட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், அச்சம் வந்துருச்சு. ஏன்னா ஊர் ஊரா ஸ்டாலின் போனாரு, பிரச்சாரங்களுக்கு போனாரு. அது எல்லாம் மக்கள் கூட்டிட்டு சில ரோட் ஷோவை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அந்த ரோடு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பணம் பட்டுவாடா அங்கங்க நின்று பண்ணதை எல்லாம் கண்கூடா பார்த்தோம். பல தொலைக்காட்சிகள்ல நேரடியாக ஒளிபரப்புனாங்க. ஆனால் இப்ப அப்படி இல்ல, மக்களே தானா திரண்டு வர்றாங்க கூட்டம். அப்போ பாக்குறாரு, நாம ரோடு ஷோ பண்ணோம், இவ்வளவு பெரிய கூட்டமே வரல, எடப்பாடியாருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருதா? ஒவ்வொரு இடத்துலயும் லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லோரும் கூடுறாங்கள, ஏதோ ஒண்ணு ஒரு மாற்றம் தமிழகத்துல நிகழ போகுதுங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் எப்படியாவது இந்த கூட்டணியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவோ தில்லால் அங்கடி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை பார்த்து சுந்தராட்டி டிராவல்ஸ் மாதிரி வண்டி இருக்குன்னு சொல்லி சொன்னார். இவரு எப்பயுமே அசிங்கப்படுத்துவது, மற்றவங்களை கேவலமா பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது ஸ்டாலின், அவங்க அப்பா கருணாநிதி, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழக்கமான உண்டு. ஆனா அவர் பால போட்டோன்னே எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன பண்ணாரு, சிக்ஸர் தூக்கி அடிக்க மாதிரி, ஆமா நான் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி, மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒருவன், அதனால சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல தான் என்னால் வர முடியும். உன்ன மாதிரி உங்க அப்பன் கொள்ள அடிச்ச பணத்துல நான் கோடிகளை சேர்த்து வச்சு நான் ஹெலிகாப்டர்லயும் புது பஸ்கள்லயும் வர முடியாதுன்னு அடிச்ச கையோட மக்களுக்கு என்னச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஒரு வேர்டு மக்களுக்கு ஆகா எப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு இதாச்சு. அது இல்லாம பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு 4 விஷயங்களை மட்டும் மையப்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சார் அந்த 4 விஷயம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிருங்களா? அத ஒண்ணு திமுக ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு வாக்குறுதியா கேட்கிறார். நீங்க சொன்ன வாக்குறுதிகளை என்னன்னு பட்டியல் போட்டு கேட்கிறாரு. அது நீங்க இதை நிறைவேற்றி இருக்கீங்களான்னு கேட்கும் போது எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது மக்களுக்கு தெரியுது. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் 2வது என்ன சொல்றாரு, நான் ஆட்சியில் இருந்த போது இந்தந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பட்டியல் போடுறாரு. 7.5% இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், 11 மருத்துவ கல்லூரிகள், 47 கலை கல்லூரிகள், இப்படி பட்டியல் போடுறாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மெட்ரோ போன்ற திட்டங்கள்லாம் பட்டியல். மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்களாகி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அடிப்படையில் அம்மா எப்படி ஆட்சி செய்தார்களோ, தமிழ்நாட்டை எப்படி முன்னணி மாநிலமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக வச்சிருந்தாங்களோ அதே நிலைக்கு கொண்டு வருவேன், இந்தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவேன். 1000 ரூபாய் என்பது நான் பெண்களுக்காக 1500 ரூபாய் உடனடியாக தருவேன். கரும்பு விவசாயிகளுக்கு மானியம் தருவேன், விவசாயிகள் கடனை ரத்து செய்வேன். இது எல்லாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது. இது மட்டும் இல்ல சார், இன்றைக்கு இந்த ஆட்சியில மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, வாக்குறுதியை கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு தெரியும். சொல்லுங்க. அதான் சார், இப்ப என்னன்னா எல்லாத்தையும் திமுக செஞ்ச அந்த செய்ய மறுத்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றீங்க, உங்களுடைய சாதனைகளை சொல்றீங்க. ஆனா அதை ஏன் இவ்வளவு சீக்கிரமாகவே
முன்னாடியே போய் மக்கள் கிட்ட சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்களே, அதுதான் உங்களுடைய வியூகமா? இந்த 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு நம்ம முதல்ல களத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மெயின் வியூகமா? இல்ல, எங்களுடைய பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடி ஏதோ இப்ப மட்டும் போய் மக்களை சந்திக்கிற மாதிரி இல்ல, மக்களோட மக்களாக நீண்ட காலமா இருக்கிறாரு. ஒரே சமயத்துல நீங்க 50 லட்சம் தொண்டர்களை நின்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர். ஒரே நாள் தொடர்ந்து பல நாள் என்று அவர்கள் வாழ்த்துக்களை பெற்ற, அது இல்லாம ஒவ்வொரு முறையும் கூட்டங்களை நடத்தி, போராட்டங்கள் நடத்தி, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த தேர்தல் களம் என்பது இந்த விடியாத திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்ததுன்னா தமிழ்நாடை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்குன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி. உங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவே வந்து திமுக ஆட்சியிலிருந்து போகணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். சரி, அதற்கு முன்னாடியே நாங்க களத்துக்கு வரோம்னு வந்துட்டீங்க. இதுல தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு சில கணக்குகள் இருக்கு இல்லையா? வியூகங்கள் வகுத்தாதான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும், அதிலிருந்து நீங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியும். அந்த வியூகங்கள் என்னென்ன ஒன்னா பேசுவோமே. குறிப்பாக கூட்டணி வியூகம். திமுக சொல்றது எல்லாமே கூட்டணியை பத்தி தான் அவங்க முழுக்க முழுக்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதற்கு ஏதாவது வியூகம் ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா? அதாவது 2021ல வந்து ஒரு மாபெரும் கூட்டணியை திமுக கட்டமைச்சு அதன் மூலமா வந்து வெறும் 3% வித்தியாசத்துல மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றதுங்கிறத மறந்துவிடக் கூடாது. அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல்லாம் கணக்கிலே வைக்க முடியாது. அது மோடியா ராகுலா என்ற நிலையில் நடந்த தேர்தல். ஆனா நீங்க ஒரே ஒரு வெற்றிக்கு காரணம் 210 தொகுதிகள் வெற்றி விட முடியுமா? இந்த வியூகம் என்னங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். அங்க போற இடங்கள்லாம் ஒரு பெண் கேட்டாங்களா, ஐயா நீங்க எப்பயா மீண்டும் ஆட்சிக்கு வரீங்கன்னு ஒரு பெண் கேட்டாங்க தெரியுமா? அந்த ஏக்க குரல், அது போன்ற கோடிக்கணக்கான பெண்களுடைய அந்த ஏக்க குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சுக்கிட்டு. இரண்டாவது, கூட்டணி என்பது இந்த அரசாங்கத்தை அனுப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு மாபெரும் கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். இந்த பிஜேபி கூட்டணியை கட்டமைச்சத திமுகவுல பொறுக்க முடியல. என்ன சொல்றாங்களா, ஒரு மதவாத கட்சியோட நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டீங்க. அதற்கு தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக கேட்டார், நீ பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைக்கலையா? பிஜேபியுடன் காங்கிரஸ்ல கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருந்தது இல்லையா? பிஜேபியுடன் விடுதலை சிறுத்தைகளும் 1991 பிஜேபியினுடைய ஆதரவோடு தான் விடுதலை சிறுத்தைகள், அதுவும் திருமாவளவன் வெற்றி பெற்றார். இப்படியெல்லாம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து அன்றைய காலகட்டத்திலே சிறுபான்மை மக்களுக்கு ஏன் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது? அந்த திமுக கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலே கோவையிலே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போதும் அது பிஜேபி திமுக கூட்டணியில் இருந்த போதுதான். குஜராத்திலே கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போதும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில் இருந்த போதுதான். இதையெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுத்துறார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கு சரியான பதில் அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கதைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை எடுத்து விட்டால் முஸ்லிம்கள் ஓட்டு மொத்தமா போயிடும் அப்படின்னு நினைப்புல இவங்க மீண்டும் ஒரு அன்வர் ராஜா என்ற ஒரு திமுகவினுடைய நீண்ட காலமாக கைக்கூலியாக இருந்த ஒருவரை கலட்டி இன்னைக்கு எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு அவரை போய் அறிவாலயத்துக்கு போய் அவர் போய் சேர்க்கிறாரு. ஸ்டாலின் இன்னைக்கு அப்போலோல போய் சேர்ந்துட்டார். இல்ல 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 ஜவஹர் அலி சார், நோ 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 இல்ல பிஜேபி நோ இல்ல மனோஜ், நான் சொல்றதை கேளுங்க. நான் கேட்கிறேன், அன்வர் ராஜா நான் ஒட்டுமொத்த ஒன்னும் சொல்லக்கும்னா சில முஸ்லிம்களுக்கு பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரா? இவர் மீது ஏற்கனவே நீங்கள் உண்மையிலே பிஜேபி அதிமுக கூட்டணியை எதிர்த்து வர்றதா இருந்தால் நீங்கள் என்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாரோ அன்றைக்கு எதிர்த்து வந்திருக்கணும். ஆனால் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க கேட்ட பொறுப்புகள் கொடுக்கலங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டணியில போய் திமுக சேர்ந்திருக்கீங்க. புரியுது, அதுக்கப்புறம் நீங்க கட்சியில இருந்து நீக்கிட்டீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, திமுக இந்த அதிமுக கூட்டணியை பற்றி மட்டுமே பேசி பேசி இந்த தேர்தலை நம்ம சந்திரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வியூகமா அவங்க வச்சிருக்காங்களா? ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க.
அது அவர்களுடைய வியூகம். எப்படியாவது அவர்களுக்கு என்னண்டா, நேரடியாக அதிமுகவை எந்த விதத்தில் எதிர்த்து வர முடியாது. அவர்களுக்கு என்னன்னா, ஒண்ணு மொழி, இனம், இல்ல பிஜேபி, மதம், இந்த 3 விஷயத்தை கையில் எடுத்தால் மக்கள் மாறிடுவாங்கங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஆனால் நிலைமை அதல்ல. இன்றைக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சி. இன்றைக்கு ஒவ்வொருடைய தலையிலையும் பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வச்சிருக்காங்க. 5.5 கோடி லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கா? அதாவது இந்தியாவிலேயே ஒரு மோசமான மாநிலம் தமிழ்நாடு என்று பேர் வாங்கியிருக்கு. இன்னைக்கு புரியுது. இது எல்லாத்தையும் நீங்க வந்து சுற்றுப்பயணத்துல எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ரொம்ப சுருக்கமா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்பயுமே கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இருக்கிறாங்க. அவர்களுக்கென்று தனியாக எந்த பலமும் இல்லை. நிச்சயமாக காங்கிரசுக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் என்ற பலத்தை வைத்துக் கொண்டு அவர்களை இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும். அதே இதே பிஜேபியில் சிலர் இங்க அதிமுகவுல கூட்டணி ஆட்சி என்று திசை திருப்பும் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிவிட்டார், நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு தனி பெரும் கட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வோம், தனித்து ஆட்சி செய்வோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் அக்னீஸ்வரன். இப்போ என்னன்னா, அதிமுக ஒரு வியூகம் வச்சிருப்பாங்க, திமுக ஒரு வியூகம் வச்சிருப்பாங்க. ஒரு கட்சியும் அவங்களுடைய வெற்றிகளுக்காக வியூகங்களை வகுக்கிறது வழக்கம் தான். ஆனா திமுகவினுடைய வியூகம் வெர்சஸ் அதிமுகவினுடைய வியூகம் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு கடந்த காலத்துல, இப்ப நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல திமுகவினுடைய வியூகங்கள்லாம் எப்படி இருந்தது, அதிமுகவினுடைய தேர்தல் வியூகங்கள்லாம் எப்படி தேர்தல் காலத்துல ஈடுபட்டுச்சு? அது 2011 இளம்பெண்கள் இளம் பாசறை ஆரம்பிச்சாங்க. அது ஒரு வியூகம். அது மாதிரி கல்வியை உருவாக்கணும் அப்படிங்கிறத விட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் திருச்சி பாப்பாரக்குறிச்சியில் சத்துணவு திட்டத்தை உருவாக்குனாங்க. அம்மா அவங்க வந்து 69% இடஒதுக்கீடை உருவாக்கியதுக்கு பிறகு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இதை சாத்தியப்படுத்தாத போது 9வது அட்டவணையில் சட்ட பாதுகாப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவங்க செய்தது எல்லாமே சரித்திரத்தில் இருக்கும்போது எல்லாரும் நமக்கு தலை வணங்குவார்கள். அரசாங்க ஊழியராக அதிகாரத்தில் இருந்தோம்னா சலிட் அடிப்பாங்க. ஆனால் இல்லாத போது ஒரு மனிதனுடைய பெருமைகளை அல்லது அவர்கள் செய்த சாதனையை நாம் நினச்சி பார்க்குறோம்ல, அதுதான் வரலாறு வாழ்க்கையில் எழுதி. அதைத்தான் தக்கார் தகவலார் என்பவர் அவரவர் எச்சத்தால் வைக்கப்படும். ஆனால் வள்ளுவர் எச்சம் என்றால் அவர் செய்த சாதனைகள். அது மாதிரி நம்முடைய பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது கூட எச்சம்தான். காக்கை இடுகிறதே அதனுடைய கழிவு, அது எச்சம் என்பார்கள். அது மாதிரி அவர் நினைச்சிருந்தா, வள்ளுவர் நினைத்திருந்தால் மிச்சம் என்று சொல்லியிருக்கலாம். எப்பா நான் அனுபவிச்சது போக என் பிள்ளைக்கு போட்டும்பா, நான் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, மனிதநேய கடவுள் உலகத்திலே அந்த ஒரு தலைவருக்கு மட்டும்தான் 5000 புத்தகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினாங்க. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, வியூகம் என்பது மக்களுக்கானதா இருக்கணும். மக்களுக்கான திட்டங்களே வியூகங்கள் அதிமுகவுக்கு. அப்ப திமுகவுக்கு என்ன வியூகங்களா இருந்தது? அதுதான் ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதுதான் உங்க வியூகம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொட்டு வச்சிருக்குது. எப்ப ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்து ஆதார் அட்டையை இணைச்சு, அது ஆதார் அட்டையும் வங்கி கணக்கு எல்லாமே இன்னைக்கு யாருமே சாதாரணமா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாம உலகத்துல யாரும் வாழ முடியல. ஆனா அந்த இதுல ஆதார் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. அப்போ இவங்க தேர்தலுக்காக ஒன் டைம் பாஸ்வேர்டை நம்ம வாங்கிட்டு வங்கி கணக்கில் ஜிபே பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது, தேர்தல் ஆணையத்திற்கு முரணானது என்று நினைத்து தான் மாண்புமை நீதியரசர்கள் இதுக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்க வெற்றி பெற்றுட்டே வந்தாங்க. எப்படி? நாங்கள் 2019 கூட்டணி சேர்ந்தோம், வெற்றி பெற்றோம். 2021 கூட்டணி சேர்ந்தோம், வெற்றி பெற்றோம். ஆமா, கூட்டணி தான் உங்களுடைய வியூகம்னு சொல்ல வரீங்க. ஆமா, இவ்வளவு நாளா அதனாலதான் அதிமுக எங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இதையெல்லாம் அவங்க சொல்றாங்களா? எப்ப பார்த்தாலும் அதிமுக கூட்டணின்னு கூட்டணியை மட்டுமே டார்கெட்டா அவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்களோ? நீங்க கடல்ல பாத்தீங்கன்னா அலையாக வந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒரு கிணற்றுல போய் பாத்தீங்கன்னா, கிணறுல போய் பாத்தீங்கன்னா மேல நின்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகமே அந்த தண்ணியில் தெரியும் கண்ணாடியை போல. அது அசையாமல் இருக்கும்.
ஆனால் கடலில் போய் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கனாலும் அந்த அலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி தான் கிணறுல போய் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா உங்கள் முகமும் தெரியாது, அது அந்த அலை திரும்ப 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 அந்த செவர் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பற்றி ஏதாவது ஒரு கள்ள தூக்கி போட்டுருது. இது சித்தாந்தம் சரியில்லை, இது கட்சியை அடகாட வச்சுட்டாங்க, இது பாரதிய ஜனதா அதிமுக என்னைக்காவது மத்திய அமைச்சரவையில் இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆனால் நீங்கள் 17 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர் இருந்தீங்க. குறிப்பாக 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டுகள் நேருக்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மத்தியில் இருந்துச்சுன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் ஒரு பொன்னான ஒரு மனிதரும் கூட. ஆக அந்த அரசாங்கத்தில் நீங்க மத்திய அமைச்சராக இருந்தீங்களே, அன்னைக்கெல்லாம் உங்க சித்தாந்தம் தெரியலையோ? ஆகவே அன்னைக்கு 23 கட்சிகளோடு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியை நடத்தினார். இன்றைக்கு 38 கட்சிகள் இருந்தாலும் தேர்தலில் 2024 தேர்தலில் கூட்டணி இல்லை அதிமுக. இப்ப நடக்க போறது மாநில தேர்தல். அந்த மாநில தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னந்தனியாக நின்று ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு ஆற்றல் உடைய கட்சி. நாங்கள் சொல்றீங்களே அவங்க திமுகவோட கம்யூனிஸ்ட் இருக்கு, விடுதலை சிறுத்தை. நான் கேட்கிறேன், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவது, அவர்கள் மனதை புண்படுத்துவது என் நோக்கம் இல்லை. ஆனால் 2021 திமுக வாங்கினது 37%, அதிமுக வாங்கினது 33.4%, வெறும் 3% வித்தியாசம். அப்ப விசிக இருக்குது. விசிக நீங்க 2021 விசிக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? 1%. 33% எடுத்த அண்ணா திமுக எங்கே? விசிக 1% எடுத்த விசிக எங்கே? ஆமா, அதே மாதிரி தான் 2% கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். ஆக அந்த இயக்கங்கள்லாம் பேசுற பேச்சு திமுக விட ஓவரா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது ஏத்துக்கிற முடியாவே இல்லை. ஆகவே இது எல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணம் இங்க பாருங்களேன். புரியுது சார். இப்ப என்னன்னா அதிமுகவை அவங்களுடைய கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா அதுல திமுகவுக்கு சாதகமா போயிரும் அப்படிங்கிறது தான் திமுக இன்னமும் அதை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்களா? அதனாலதான் அதிமுக கூட்டணி பத்தியே நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். அவங்க அதிமுக ஆட்சி பத்தி பேசுறது இல்ல, அதிமுகவுடைய திட்டங்களை பத்தி பேசுறது இல்ல, ஆனா ஒன்லி கூட்டணி பத்தி மட்டும்தானே பேசுறாங்க. அப்படின்னா பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யாருக்கு? திமுகவுக்கு. எதனால? ஜெயிச்சிருவாங்க. ஆட்சியை பத்தி என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் 7.5 நடைமுறைப்படுத்தியவர் எங்கே? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்தலை. நடைமுறைப்படுத்திய மனிதரை நீங்க சுந்தரா டிராவல்ஸ்ன்றீங்க. உங்களை மாதிரி பெரிய பெரிய காரு, பெரிய கோடிக்கணக்கான வாட்ச் எல்லாம் அவர் கட்டலைங்க. அவர் சுந்தரா டிராவல்ஸ்ன்னு நீங்க அவரை நீங்க இது பண்ணினீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு நீங்க கேளிகை செய்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஓடுற பஸ் ஓரம் சுந்தரா டிராவல்ஸ் தான். அப்ப தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க அவமதிக்கிறீங்களா? புரியுது புரியுது. டயர் கலண்டு ஓடுது, அப்புறம் பின்னாடி அப்படியே நிக்குது, அதெல்லாம் என்ன காரணம்? ஆகவே நீங்கள் ஒரு அரசியல்ல வெற்றி தோல்வியை விடுங்க சார். ஆட்சி திமுக ஆட்சியில் இருக்கு, அதிமுக ஆட்சியில் இருக்கு, அந்த ஆட்சியை விடுங்க சார். ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம். ஒரு நாட்டில் முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை நீங்கள் விமர்சிக்கக்கூடிய அந்த விதமே ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் இலக்கணத்தை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அந்த புள்ளியில நிக்கிறாரே. ஏன்? திமுக செஞ்ச தீமைகள் எல்லாம் நம்பித்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்றேன். 10 ஆண்டு காலம் அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கின கடன் 4,68,000 கோடி. ஆனா 4.5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய கடன் மொத்தமா அந்த 4,68,000 கோடி சேர்த்து 9.25 லட்சம் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா 5 லட்சம் கோடி 4.5 ஆண்டுகளில் வாங்கியிருக்கிறீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா தரப்பு மக்களும், அது பழைய ஓய்வூதிய திட்டமா இருக்கட்டும், நீட்டு விளக்கா இருக்கட்டும், எதையுமே அவர்கள் சொன்னாங்க, ஆனா செய்ய முடியல. காரணம் கஜானா இல்லைன்றாங்க. கஜானா இல்லாமலையா 9.25 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க? புரியுது. அப்போ இது எல்லாமே இதை நம்பித்தான் எல்லா தரப்பு மக்களும் ஒரு முகத்துல இந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவரும் வைக்கிறாரு. ஆனா இதற்கு ஒரு பதிலும் திமுக தன்னுடைய பிரச்சாரத்திலயோ இல்ல மேடையிலயோ எங்கேயுமே கொடுக்கல. ஆனா அதற்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும் கொள்கை கூட்டணியாக அவங்க சேர்ந்துட்டாங்க, அதனாலதான் அவங்க ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. உண்மையாலுமே அதிமுக பாஜக கொள்கை கூட்டணியாகத்தான் சேர்ந்திருக்கா இல்ல வேறு ஏதாவது பேரா இருக்கு? இன்னைக்கு சமூக வலைதளங்களும் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியினால இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை அவங்க சொல்றதே கிடையாது, செய்யறதும் கிடையாது. அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு நிர்வாகத்துக்குள்ள போனா அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வரும்ன்றதுனால இந்த மாதிரி திரும்ப திரும்ப சமூக வலைதளங்களை ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை பரப்பி விட்டு மக்களுக்கு ஒரு மூளை செலவை,
ஒரு செயலை ஒரு இடத்துல மோர் விற்கிறாங்க, ஒரு இடத்துல டாஸ்மார்க் வைக்கிறாங்கன்னா மோர் விற்கிற இடத்துல கூட்டம் வராது. அது ஒரு இடத்துல கல்வி சாலை நடத்துறது, இன்னொரு இடத்துல ஒரு காளைகளை அடக்குகிற இது நடக்குதுன்னா காளைகள் அடக்குற இடத்துல தான் கூட்டம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்திலையும் மக்கள்கிட்ட நாங்க பாத்தீங்களா இதை செய்தோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய அவர்கள் எதையும் செய்யவில்லை. மகளிர் உரிமை உள்பட, தொகை உள்பட. அப்ப முதல்ல ஒரு கண்டிஷன் போடுறீங்க, இந்த இதெல்லாம் இருக்கணும், மகளிருக்கு தகுதி இருக்கணும்ன்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, அந்த தகுதியை நாங்க தளர்த்திட்டோம்ன்றீங்க. அப்ப தமிழ்நாட்டுல நீங்க 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குது, அத்தனை பேத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? இதுதான். சோ அப்ப இது எல்லாம் தான் திமுக தன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையே இதுதான். அரசு இயந்திரத்தை, சமூக வலைதளங்களை, கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கிற திமுக தனிச்சு நிக்க பயப்படுவது ஏன்? ஓகே, நான் அந்த கேள்விக்கான விடையை நம்ம தேடுவோம். திருவாரூர் காந்தி சார், என்னன்னா எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி வியூகங்கள் இருக்கும். திமுக இந்த தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்களை கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக என்ன மாதிரியான வியூகங்களை கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக இப்போ கூட்டணி கட்சி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. 234 தொகுதியிலையும் இரட்டையில தான் நிற்கும். நான் தான் ஃபஸ்ட்டு அதை அப்போ அன்னைக்கு ஜெயா டிவியில் நான் ஃபஸ்ட்டு பேசினேன். எல்லா தொகுதியிலையும் அம்மா நீங்கள் 234 தொகுதியிலையும் ரெட்டாயில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். ஒரு காலத்தில் அதை செஞ்சாங்க. யாருக்குமே கூட்டணி, என்னோட கூட்டணி வந்தீங்கன்னா ரெட்டலையிலே நில்லு அப்படின்ற அந்த போல்டு டிசிஷன் எடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா, பாமக என்ற இயக்கத்தை எந்த காலத்திலும் நான் சேர்க்கறதில்லைன்ற முடிவுக்கு வந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு அவங்க மறைவுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. 2 தேர்தலையும் அவங்களை கிட்டக்கே சேர்க்கல. ஒரு தேர்தல் இல்ல அவங்க அதெல்லாம் மாற்றி கிடையவே கிடையாது. நீங்க என்ன வரலாறு பாருங்க, 2 தேர்தலையும் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பாமகவை அந்த கூட்டணியில் சேர்க்கவே இல்லை. என்றைக்கு பாமகவை அந்த கூட்டணியில் அதிமுக சேர்க்காமல் இருந்திருக்கோ அப்பெல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கு. நீங்க 2 முறை ஆட்சி அமைக்கும் போது பாத்தீங்கன்னா பாமகனுடைய அந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒற்று போகும்போது இவங்க அந்த தேர்தல அவங்களே நாங்க தனியா நிக்கணும்னு நின்னாங்க. இவங்க சேர்க்கல. அப்ப கேட்டாங்க அடுத்த தேர்தல்ல சேர்க்கல. இல்ல ஒரு தேர்தல் வியூகம் இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா, திமுகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும், அதிமுகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? கூட்டணி அந்த அம்மா இருக்கும் பொழுது கூட்டணியில யார் வந்தாலும் வராட்டினாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் இண்டிவிஜுவலா அதை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு ஃபேஸ் பண்ணி 2 தேர்தல்ல ஜெயிச்சாங்க. சரி, தொடர்ந்து ஆட்சியில் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு 2 முறை ஆட்சியில் இருந்தது அம்மா மட்டும்தான். சரி, அதிமுக வரலாற்றில் அது மாதிரி வேற யாரும் வரல. இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரை அவங்க ஒரு 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 ஃபிக்ஸடா அவங்க செட் ஆயிட்டாங்க. கூட்டணி என்பதை தேர்தல் வர்றதுக்கு 10 மாதத்திற்கு முன்பு பிறகு வருகிறது. ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இந்த கூட்டணி அப்படியே கொண்டு வராங்க. சரி, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த திமுக எப்படியோ கொஞ்சம் போகும் அப்படின்னு நினைச்ச சூழ்நிலையில், வேறு கட்சிகள்லாம் நினைச்ச சூழ்நிலையில் அவர் மறைவுக்கு பிறகு அனைத்து எம்பி தொகுதியும் ஜெயிக்க வச்ச பெருமை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சேரும். அதே மாதிரி நிறைய வழிகள் இருந்துச்சு. இந்த ஒரு ஆட்சி, அதிமுக ஆட்சி தொங்கு எம்எல்ஏக்கள் வருகின்ற சூழ்நிலை, இந்த பக்கம் கேஸ் வழக்கு எம்எல்ஏக்கள் கூட சொன்னாங்கல்ல, அப்ப 3 மாசத்துல 3 அமாவாசை 6 அமாவாசைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கலைக்க முடியல சொல்லிட்டே வரும்போது என்ன சொன்னாங்க, 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி வராரு. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் சொன்னது, அதெல்லாம் எதுவுமே எம்எல்ஏ கிட்ட பேச வேணாம், எம்பி கிட்ட பேச வேணாம், யார்ட்டையும் நீங்க எதுவும் பேசாதீங்க. தேர்தல் வருகிறதுல 4 வருஷம் கூட வெயிட் பண்ணுவோம், தேர்தல் வரும்பொழுது தேர்தல் அப்போ பாத்துக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. தேர்தல் ஏன்னா அது பண்ண முடியல. வெற்றி பெற்றாங்க. 2019ல மக்கள் தெளிவாக இருங்க சார், ஏன் அத மட்டும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அத மட்டும் நீங்க விட்டுட்டு ஸ்கிப் பண்றீங்களா? 2019ல மக்கள் நாடாளுமன்றத்துக்கு யாரு போகணும், இங்க சட்டமன்றத்துக்குள்ள யாரை அனுப்பணுங்கிறத, யார் ஆட்சியில இருக்கணுங்கிறத மக்கள் தெளிவாக முடிவு பண்ணாங்க. அதனால அதிமுகவுடைய ஆட்சி தொடர்ந்துச்சு. 4.5 ஆண்டு காலத்தை அவங்க நிறைவு செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அதனால எனக்கு என்ன கேள்வி, அதுக்கு பிறகு மக்கள் என்ன யார் வரணும்னு முடிவு பண்ணாங்க, திமுக கொண்டு வந்துட்டாங்க. அப்படிதானே அது? ஆமா சார், யார் இல்லைன்னு அதை சொல்லவே இல்லையே. ஆனா அடுத்தது சொல்றேன், அவர்கள் உடனே இன்னைக்கு இருக்கிற கூட்டணியை விட பலமான கூட்டணியா அவங்க எம்பி தேர்தலுக்கு வந்தாங்க.
நல்ல பலமான கூட்டணி தான். எம்பி தேர்தல் அதிமுக நிக்கிறதும் பலமான கூட்டணியில தான் நின்னாங்க. ஒன்றும் பெரிய சோடா போய் நிக்கல, அந்த மாதிரி தான் நின்னாங்க. ஆனா இந்த எம்பி தேர்தலுக்கு என்னென்ன பிரச்சாரங்கள் அந்த கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 2.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் கழிச்சு அவர்கள் செய்கின்ற பிரச்சனை இன்னைக்கு என்னென்ன சொல்றாங்களோ, உதவித்தொகை வரல, 1000 ரூபா சொன்னாங்க வரல, உங்களுக்கு 2.5 வருஷமா கிடைச்சிச்சா, கிடைக்கல பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் நடக்குது. அது உண்மைதானே, பிரச்சாரம் நடக்குது. அதான் சொல்றேன், பிரச்சாரம் நடக்குது. ஆனா மக்கள்கிட்ட இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொருளாதார நிலைமை ரொம்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை சரியில்லை, கண்டிப்பாக இந்த அரசாங்கம் தருனாங்க. எல்லா தொகுதியும் மக்கள் 40க்கு 40 பாண்டிச்சேரி உள்பட கொடுத்தாங்க. ஒரே இந்த இடத்துல 2.5 ஆண்டுகள் இல்ல இதுல இன்னொரு இதே கோரிக்கை அதே 2024 திமுக கூட்டணியில நிக்கிறாங்க, அதிமுக தனி கூட்டணி, பாஜக தனி கூட்டணியில் நிக்கிறாங்க. அப்ப பல இடங்கள்ல அது திமுகவுக்கு சாதகமா போய் முடியுது. அதனாலதான் இப்ப திமுக அதிமுகவும் பாஜகவும் இணையறத பார்த்துட்டு மிக கடுமையான பயமே, எங்க இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓட்டு கன்சால்டேட் ஆயிரும், அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிருங்கிற அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அதிமுக பாஜக அவங்க கூட்டணின்னு அவங்க பிதற்றிக் கொண்டிருக்கிறார்களோன்னு அவங்க கேட்கறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கட்சியோட கூட்டணி இருக்குல்ல, தனியா நின்னு பாட்டாளி மக்கள் கட்சி 5% ஓட்டு வாங்குனுச்சுன்னா கூட்டணியில் நிற்கும் போது அது 2% மாறிடும். நீங்க அதே ஓட்டு அப்படியே கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட்டே ஈஸியா பண்ணிடலாம். இந்த கட்சிக்கு உங்க கணக்கீட்டுக்கே வரனே, திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வாக்கு வாங்குறாங்கன்னா ஒரே ஒரு முறையாவது வரலாறு இவ்வளவு சொன்னீங்கல்ல, அதிமுக 234 தொகுதியிலயும் இரட்டலையில நின்னாங்க. எஸ் 2011ல நின்னாங்க, 2016ல நின்னாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரியான ஒரே நிமிஷம், அதே மாதிரி எம்பில நின்னாங்க, 2014லயும் நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு தேர்தல்ல, உள்ளாட்சி தேர்தலோ இல்ல சட்டமன்ற தேர்தலோ இல்ல நாடாளுமன்ற தேர்தலோ திமுக கூட்டணி இல்லாம தனியாக ஏன் நிக்கல? அதான் ஜனநாயகம். எது சார் ஜனநாயகம்? ஜனநாயகம் தனியா நிக்கிறத விட எல்லா கட்சியோடும் சேர்ந்து நிக்கிறது ஜனநாயகம். இப்ப நீங்க பிஜேபி சார், அது பேர் உங்களுக்கு பயம்னு தெரியலையா? அது ஜனநாயகமா? பிஜேபி இருக்க சரி, அப்ப இருங்க, இத ஜனநாயகம்னு சொல்ற நீங்க வர முடியும்னு தெரியும். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றது ஏன் ஜனநாயகமா பார்க்கல? மத்தியில் ஆட்சிக்கு வர முடியும்னு பிஜேபிக்கு தெரியும், தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும்னு தெரியும். எதுக்கு கூட்டணி சேர்த்துக்கிறாங்க? ஜனநாயகம், அவ்வளவுதான். உங்க கணக்குக்கே வர திமுக உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு 200 தொகுதியில நாங்க ஜெயிப்போம்னு சொல்றீங்கல்ல, ஏன் தனி பெரும்பான்மையோட நாங்க தனியா நின்னு வருவோம்னு ஏன் சொல்ல முடியல? அதுல ஏன் இவங்க ஏன் பயப்படுறாங்க? என்ன யாரு பயப்படுறாங்க? அப்ப அதிமுக பயப்படுதா கூட்டணி வைக்க கூடாது? திமுக போய் இருங்க, ஒரு இடத்துலயாவது திமுக இப்படி எல்லாம் கூட்டணி ஏன் கூட்டணி கேள்வி கேட்டாங்களா? திமுக கூட்டணி இல்ல, நீங்க கேக்குற கேள்வியை கண்ணாடியை பார்த்து தான் கேட்கணும். அதே ஃபேக்ட் தான் அதிமுகன்னு வரும்பொழுது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து வந்தா ஏன் திமுக பயப்படுது? இன்னைக்கு விஷயம் 2 விஷயம் தான் சார். ஏடிஎம்கேயா டிஎம்கேயா அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல யாரு ஆட்சிக்கு வர, வேற கட்சிகள்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி, மீதி பேர்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், அது வேற. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் திமுக அதனுடைய ஓட்டு வங்கியை அப்படியே வைத்துக் கொண்டது தன்னுடைய கூட்டணி கட்சி. என்னதான் பிரச்சனைகள், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அப்படியெல்லாம் நீங்க மறுபடியும் பாத்தீங்கல்ல சார், நீங்க கூட்டணியோட இருந்தா அது ஜனநாயகம், யாராவது அதிமுக கூட்டணியோட இருந்தா அதெல்லாம் எப்படி இதுதான் பயங்கறாங்க. வர ஜவஹர் அலி சார், திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்டும் இருக்கு. கம்யூனிஸ்டுகளும் பாரதிய ஜனதாவும் எப்பயுமே சேராதுன்றது எழுதப்பட்ட விதி. திமுகவும் பாஜகவும் எப்பயுமே சேராதா? இல்ல யாரு? திமுகவும் பாஜகவும் எப்பயுமே சேராதா? சேராது, சேர்ந்துதான் இருக்காங்கன்னு தான் சேர்ந்து இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன சார், 1999ல அவங்க மத்தியில் ஆட்சி அமைச்சாங்கல்ல, ஆட்சியில இருந்தாங்கன்னு தான் சொல்றாங்க. பங்கு வகித்து என்ன சார், திமுக கூட்டணியில போகலாம். அதிமுக பாரதிய ஜனதாவே ஒரே நாளில் இந்த மக்கள் தலைவராக இருந்த இந்தியாவினுடைய வாஜ்பாய் கவர்மெண்டை 13 மாசத்துல கலைச்சு அவரை வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆமா, அந்த ஆட்சி 2013ல இலங்கை தமிழர் பிரச்சனை வரும்பொழுது திமுக தலைவர் கருணாநிதி சொல்லி முடிச்சிடுறாரு, திமுக தலைவர் கருணாநிதி கூடா நட்பு கேடாய் முடிஞ்சிருச்சு, அதனால நாங்க காங்கிரஸோட எங்களுடைய உறவை முடிச்சுக்கிறோம். நசுக்கப்பட்ட பாரதிய ஜனதாவை அடுத்த தேர்தலில்
5 ஆண்டுகளும் நிலையான ஆட்சியை கொடுத்தது அன்னைக்கு திமுக தான் ஆதரவுல இருந்து செஞ்சுச்சு. அப்ப மட்டும் பாஜகவை வந்து மதசார்புடைய கட்சியா தெரியலையா? கொள்கை திட்டங்களோட இன்னும் கருணாநிதி அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு, திமுக பண்டாரம் கட்சின்னு எல்லாம் பேசியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு கூட்டணியை மாறியும் நீங்க வச்சுக்குவீங்க. ஆனா அதிமுக கூட்டணி சேர்ந்தா மட்டும் ஏன்னா உங்களுக்கு பயம். சார் 2 விஷயம் தான் சார். அதிமுக வந்து ஒரே நிமிஷம் ஜவஹர்லால் சார், நான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நீங்கள் வாங்கல் பட்டு கம்பளம் விரித்து நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுவது திமுக கூட்டணியை பார்த்து பயம் தானே? அப்ப இது நீங்க சொல்றது ஃபேக்டா இருந்ததுன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்னு சேர்ந்து தேர்தலை சந்திச்சா அது திமுகவுக்கு எதிராக போகும்னு திமுகவுக்கும் பயம் தானே? சார் நீங்க வரலாறு நீங்க பார்த்திருக்கலாம். சொன்னது திமுக தான், ஏடிஎம்கே தான் வந்து நாங்கள் பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலயும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னது யாரு? இவரு மு.க. ஸ்டாலின் 2014க்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறார். 2014 எலெக்ஷன்லயும் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தால் நான் பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன் பேசுனது உங்களுக்கு அப்படின்னு சொன்னது யாரு? அனுப்புவோம். இப்ப நீங்க ரிலே திரு பண்றீங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா? எந்த காலத்திலயும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி கிடையாதுன்னு விழுப்புரம் திரு ஸ்டாலின் அவர்கள் சார் பேசினாரு தான் சார். யார் சார் இல்லைன்னு சொன்னது? அததான் கேக்குறாரு. ஒரே நிமிஷம் இருங்க, பேசுனீங்களே, ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப சேர்ந்துறீங்களா? யாருமே பேசலன்னு சொல்லல சார். அதே மாதிரி 2013க்கு காங்கிரஸோடு கூட்டணியை முறிச்ச பிறகு காங்கிரஸோடு இனி எந்த காலத்திலையும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில் வந்தா நான் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் தானே. அதே மு.க. ஸ்டாலின் 2019 எலெக்ஷன்ல முதல் முறையா வந்து ராகுல் காந்தியே வருக, நிலையான ஆட்சி தருக ஏன் பேசினாரு? அப்ப நிலைப்பாட மாத்திக்கலாமா? அது சரியா? 10 மாசங்கள் இருக்கு தேர்தலுக்கு. இதே அரங்கல நம்ம பேச போறோம். யாராரு யாரோட இருப்பாங்கன்றது இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தெரியும். யாரு பயந்து போயிட்டீங்க போலயே. திமுக காங்கிரஸ் கட்சி உங்களோட இருக்குமா இல்லையான்னு தெரியல, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால அதெல்லாம் போனதுக்கு அப்புறமா பார்க்கலாம்ங்கறீங்களா? கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த வருஷத்திலிருந்து வந்திருக்கு புதுசா. விடுதலை சிறுத்தை கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் புதிதாக உருவாகி இருக்கிறது. பல ஆண்டுகளாக இருக்கிற கட்சி. ஒரே உடனே நாம் தமிழர் இருக்கிறீங்க பாத்தீங்களா? முதலமைச்சரை சந்திச்சு அவருடைய சகோதரனுடைய மறைவுக்கு அவர் வருத்த இரங்கலுக்கு வராரு. அதர உடனே பேசிட்டு உடனே அவங்களே நீங்க இழுக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கின்றாங்க. அது தப்பா சொல்லக்கூடாதா? 12 கட்சி இருக்கு இந்த இடத்துல சொல்றதுதான். எப்படி எல்லாம் நீங்க வந்து கிளைம் பண்றீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கா? இல்ல எப்படி எல்லாம் நீங்க கிளைம் பண்றீங்க பாத்தீங்களா? அதனால இன்றைக்கு புதிய கட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற வியூகத்தை வைத்து, இன்றைக்கு இருக்கிற கூட்டணியை வைத்து யாரு ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படி அதெல்லாம் சொல்லவே முடியாது. தேர்தல் நெருங்க இந்த கூட்டணியினுடைய கணக்குகள் எந்த அளவுக்கு மாறுகிறது, 3வது அணி 4வது அணி உருவாகிறதா? என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் 4 அணி தான் இந்த தேர்தலை சந்திக்க போகுது. இன்னைக்கு என்ன பதிவு பண்ணானே சொன்னீங்க, ஜனவரி மாசம் பாப்போம். 4 அணியா இருக்கா? இல்ல எல்லாம் இப்ப எப்படி ஒரே பண்றது? 2019லயும் சரி 2024லயும் சரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்ன ஒரே புள்ளியில அவங்க சேர்றாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில இணைஞ்சாங்களா? அதே மாதிரி திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில அதிமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் இணைய மாட்டாங்களா? ஏன் பாஜகன்னு பேசிட்டே இருக்கீங்க? யாரு சார் பேசுனது? திமுக தான் சார் பேசுது. ஐயோ பாஜக, ஐயோ பாஜக, அதிமுக பாஜக கனவுல கூட நீங்க எல்லாம் பதறீங்க போலியே. 2 விஷயம் தான் சொல்றாங்க. சொல்லுங்க ஜவஹர்லால் சார். எனக்கு நீண்ட கால நண்பர் அண்ணன் வந்து பெயரோஸ் காந்தி வந்து அவர் வந்து அரசியல்ல அம்மாவோட நீண்ட காலமா பயணிச்சவர் எனக்கு தெரியும். சொல்லுங்க. அம்மாவோட கூட்டணியில கிடைச்சது, அம்மாவோட நீண்ட காலமா பயணித்தவர். அப்புறமா வந்து பாரதிய ஏன் பிஜேபின்னு சொன்னீங்கன்னா அவர் பிஜேபியில இருந்தவர் தான். பிஜேபியில நீண்ட காலமா இருந்தவர் அண்ணன். என்ன அதனால அவர் நீண்ட காலமா நம்ம 2 பேருமே பெரிய விவாதம் நடத்தி இருக்கோமே. நம்ம 2 பேருமே பெரிய விவாதம் நடத்தி. அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீ உங்க வாயில இருந்து இப்படி அதாவது வந்து தனிச்சு நிக்கிறது தான் ஜனநாயகம்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க எல்லாம் பேசுறது இப்படி எல்லாம் என்ன நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா, தனிச்சு நிக்கிறது ஜனநாயகம்டா. தனிச்சு நின்று அவங்களால் எந்த கூட்டணி கட்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஆட்சி அவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்கணும் இல்ல அந்த கட்சி. அந்த திமுக மந்திரி சபையில இடம் கொடுக்கறாங்களா அவங்களுக்கு? அதுவும் ஒரு ஜனநாயகம். அண்ணா திமுக கொடுத்தது கிடையாது. இரண்டாவது நீங்க வந்து அண்ணா திமுக வந்து நான் எப்பயே சொல்றேன், நீங்க பிஜேபி கூட்டணியில் நம்ம இருந்திருக்கோம்.
இருந்த கூட இதுவரைக்கும் உரிமைகளை விட்டு கொடுத்ததே இல்ல. நீங்க இன்னும் சொல்ல போனா கூட்டணியில இருந்த போது கூட மும்மொழியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சியில் இருந்தோம் சொன்னோம். 7.5% இடஒதுக்கீட்டை கவர்னர் கையெழுத்து போடல. கையெழுத்து போட்டாலும் போடாட்டாலும் பாஸ் பண்ணுன்னு சொல்லி ஜியோ போட்டாங்க. அது இல்லாம காவிரிக்காக 41 நாள் பாராளுமன்றத்தை முடக்கணும். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏத்துக்கிற மாட்டோம்னு பகிரங்கமா. அதாவது 10.5% இடஒதுக்கீடு, உயர் ஜாதி பிரிவினருக்கு அந்த இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் அமுல்படுத்த மாட்டோம். இதெல்லாம் அதிமுக ஆணித்தரமாக நின்று தனிமைய உரிமையை நின்றுடுது. நான் வரேன் ஜவஹர் அலி சார், அவர் கேட்கறதே அதுதான். நாங்க எங்களை நீங்க அவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, ஆனா நாங்க ஸ்டபானா தான் இருக்கோம். நாங்க எந்த இடத்துல கொள்கையில சமரசம் இல்ல. எங்களுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா திமுக எதிர்ப்பு. அந்த புள்ளியில தான் நாங்க ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்க வர்றாரு. அதாவது திமுக என்பது ஒரு 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 ஓட்டு வங்கியை தன்னைத்தானே வைத்துக்கொண்டு 10 ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டே இருக்கு. மறுபடியும் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இருங்க, இல்ல நீங்க இல்ல மாத்தி சொல்றீங்க. திமுக கூட்டணின்னு நீங்க சொல்லுங்க சார். அதான் சார் திமுக கூட்டணினே சொல்றேன். திமுக வாக்கு வங்கிங்கிறது வேற, திமுக கூட்டணி வாக்கு வங்கிங்கிறது வேற. திமுக கூட்டணி வாக்கு வங்கியை தன்னைத்தானே வைத்துக்கொண்டு அப்படியே இருக்கிறது சால்டரா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. யார் சொன்னது? 2024ல அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன, 2021ல அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிற அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். கூட்டணியாக நின்று அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன தனிச்சு இதுவரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணியே காமிக்கலையே. அப்ப அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன, அது எல்லாத்தையும் உங்களுக்கே அந்த கணக்கு தெரியும் நினைக்கிறேன். சார் போன எம்எல்ஏ தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வித்தியாசத்துல தான் ஒரு ஆட்சியை அமைச்சாங்க. எப்ப? 2021. ஏதோ நல்ல வேளை அதையாவது ஒத்துக்கிட்டீங்களே. இல்ல இல்ல நான் சார் கணக்கு சார், இது நானும் போய் சொல்ல முடியாது, நீங்க போய் சொல்ல முடியாது. இருங்களே 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருக்கு, ஆன்டி இன்குமென்சி இருக்கு, ஒரு பெரிய முகம் இல்ல, நீங்களே சொன்னீங்க. அப்ப வைத்துக்கொண்டு ஆனால் எம்பி தேர்தல்ல என்ன பண்ணாங்க? 40க்கு 40 அடிச்சாங்கல்ல. அப்ப வீகம் தானே அரசியல் என்பது. ஒரு ஓட்ல நீங்க ஜெயிச்சா கூட வீகம் தான். சரி, ஒரு ஓட்ல எதை எடுத்தாலும் 2019 அது ஒன்னு வாங்கிட்டா. அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து இருக்கிறது அவங்களுடைய வியூகம் தானே. அதை ஏன் நீங்க இப்ப வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? திமுக கூட்டணி கட்சிகளை என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க உடைக்கிறதுக்கு, எதுவுமே முடியல. திமுக அதிமுக பாஜக கூட்டணி என்னென்னமோ விமர்சனம் பண்ணி பாக்குறீங்க. உங்களுடைய கருத்தை தான் சொல்றாங்களே ஒளிஞ்சு யாரையும் உடைக்கிறதுக்கு. நீங்க சொன்னா கருத்து, அவங்க சொன்னா உடைக்க பாக்குறாங்க. என்ன இது நியாயம்? இன்னொரு கட்சியில கூட்டணி கட்சியில இருக்கிறவர்களை பட்டுக்கம்பளம் வைத்து வரவேற்று இதுல நீங்க ஜனநாயகத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறீங்கல்ல. ஜனநாயகம் என்ன சார்? கட்சி கூட்டணியில இருக்கு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு பயம் இருக்கு. ஜனநாயகம் என்ன? எங்களுடைய கட்சியில வாய்ப்பு இருக்கு, அலையன்ஸ்க்கு வரவங்க வாங்க, வரவங்க வாங்கன்னு சொல்றது வேற, இந்த கட்சி வாங்கன்னு கூப்பிடுறது வேற. நல்லா பாருங்க, எடுத்து பாருங்க. ஆமா, ஏன் கூப்பிடக்கூடாதா? எனக்கு புரியுது. எங்க எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களோ, திமுக கூட்டணியிலிருந்து முறிச்சிட்டு வந்துருவாங்களோன்னு பயமா? அவ்வளவு வீக்கா இருக்கீங்களா? பதில் சொல்லிட்டாரு கரெக்டா. யாரு இவங்களை கூப்பிட்டாங்களோ அவர் பதில் சொல்லிட்டாரு. அது அவருடைய உரிமை, உங்களுடைய அவருடைய உரிமை சார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ ரிஜெக்ட் பண்றதோ அவருடைய உரிமை. ஏன் 10 மாதங்கள் 8 மாதங்கள் கழித்து மனம் மாறலாம். அதான் சார், யாரு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாமே. சொல்லுங்க ஜவஹர் அலி சார், ரொம்ப சுருக்கமா. நான் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கவே சுருக்கமா. இல்ல அவரு நண்பர் அவர் நாங்க கூப்பிடுறோம், கட்சிகளை அழைக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்டா. இன்றைக்கு ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம், மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் கூட்டணிகளை ஒருங்கிணைக்கிறாரு. மக்களுடைய எண்ணங்களை நம்ம நிறைவேற்றணும்னா இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற ஒரு மக்களுக்கான ஒரு எண்ணம். நன்றி சார், நன்றி. பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில நீங்க எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கீங்களோ அதே மாதிரி திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில நாங்க சேர்ந்திருக்கறாரு. வேணான்றாரு, அவர் சேர்த்துக்க வேண்டியது. நான் வரேன், இருங்க, நான் வரேன். அதுல ஒரு 1.5% 2% ஓட்டு உங்களுக்கு சால்டரா கிடைக்கும்ல. வரேன் சார், நான் வரேன், இருங்க. ராமன் சார், என்னன்னா அதிமுகவினுடைய தேர்தல் வியூகத்தை பார்த்து திமுக பயப்படுதுன்னு அதிமுகவோ பாஜக எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் பயப்படணும்? அப்படி என்ன ஸ்பெஷல் வியூகங்கள் அதிமுக கூட்டணியில இருக்கு? திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை இந்த ட்ரிப்பு ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இருக்குது.
காரணம்னா இந்த ஆட்சிக்கு கருணையே கிடையாது. கருணையே இல்லாத ஒரு அரசு இந்த விடிய அரசு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட நம்முடைய தமிழக அரசுடைய தலைமைச் செயலர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுக்கார். ஏன் கேட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசினுடைய அந்த பணிக்காலத்தில் இறந்த ரோட் போர்டு, மெட்ரோ வாட்டர், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் காலமான அந்த வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும். அவங்க வேலை கொடுக்காதனால, துறை சார்ந்த அதிகாரிகளை செவிச்சாய்க்காதனால நீதிமன்றத்தை போகிறாங்க. நீதிமன்றத்தில் ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க. அந்த காலக்கெடுக்குள்ளே நீங்கள் ஒரு டைம் கொடுத்து எங்களுக்கு கேளுங்கன்னு சொல்லுங்க. ஆனால் நீதிமன்றம் அந்த தமிழக அரசு அந்த தலைமையில் அந்த துறை சார்ந்த எந்த கமிட்டியும் போடல, அவங்களுக்கு வேலையும் கொடுக்கல, இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ இந்த அரசுக்கு எங்கே கருணை இருக்குது? இப்போ 2-3 நாளாக நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு போச்சு. இந்த பிரச்சனை என்னன்னா, நீங்க இன்னைக்கு நியூஸ் டே தொலைக்காட்சியில் தலைப்பு போட்டோன்னா, எனக்கு குமரபாளையத்திலிருந்து என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, அங்க வந்து குமரபாளையம், பவானி, பள்ளிப்பாளையம், சென்னிமலை, ஈரோடு போன்ற இடங்களில் மிஷின் தறி அங்க இது பண்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலமாக எந்த விதமான டெவலப்மெண்ட் இல்லை, தொழிலும் கிடையாது. கதர்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து இல்லீகலாக வாங்கி அதை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய் பில்லை போட்டு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. நீங்கள் இதே ரேஷன் கடையில் பொங்கலுக்கு இனாம் அந்த வேட்டியை இந்த பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் தறியில் உள்ள அந்த வாங்கினா கூட இல்லையா, லிஸ்ட் போடுறீங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் நிறைய பேசுறாங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, திமுகவினுடைய வியூகங்கள் தான் பெஸ்ட்னு அவர் பேசுறாரு. ஆனா அதிமுக எங்களுடைய வியூகங்களை நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, இன்னும் எங்களுடைய வியூகங்கள் இருக்கு, பார்க்க போறீங்கங்கறாங்கல்ல. யாரை பார்த்து பயப்படுறாங்க? திருவாரூர் காந்தி சொன்னாரு, பொருளாதார நிலைமை சரியில்லாதனால தான் நாங்க வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பணியை பெருசா மேற்கொள்ள முடியலன்னு திமுக சொல்லுதுன்னு சொன்னாரு. ஐயா, பொருளாதாரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அந்தந்த துறைகளை பந்திப்பை போல் சுருட்டி தங்களுடைய வளனை பெருக்கி கொண்டுகிறார்கள். தலைமையினுடைய வளத்தை பெருக்கி கொண்டு அந்த துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கோ அல்லது துறை சார்ந்த மக்களுக்கோ எந்த விதமான பெனிஃபிட்டும் அவங்க பண்ணல. இதுதான் இன்னைக்கு உள்ள ஆக்சுவலான நிலைப்பாடு. ஸோ இதுல இருந்து மக்கள் மத்தியிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு? அப்ப மக்கள் மத்திய தப்பிக்கிறதுக்கு ஒண்ணு எதிர்க்கட்சி மேல பழிய போடணும். இது அந்த திட்டம் தான் அதிமுக கூட்டணி மேல உள்ள பழிச்சு மேல ஒண்ணுனா போட்டு இது பண்றாங்க. இதுதான் வியூகம். இதுதான் அவங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எதிர்க்கட்சி மேல பழிய போட்டு மக்கள் மத்தியில நம்ம நல்லவங்க நடிச்சிட்டு இருப்போம்னு சொல்றாங்க. இப்ப இந்த மக்கள் மத்தியில இன்னைக்கு திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ன போடுறாங்க, ஓரணியில் தமிழகம், ஓரணியில் கல்லூரி மாணவர்களா. இன்னைக்கு சென்னை ஃபுல்லா ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க பாருங்க, ஓரணியில் கல்லூரி மாணவர்கள்னா அப்ப நீங்க பிரிவினை ஏற்படுத்துறீங்களா? இதுல தலைப்பு என்ன? ஓரணியில் தமிழகம், ஓரணியில் கல்லூரி மாணவர்கள்னா இதோட தலைப்பு என்ன? முழுக்க முழுக்க பிரிவினை என்ற நிலைப்பாடு உருவாக்கி பிரிவினை எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறாங்க. அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது. அந்த எண்ணம் சித்தாந்தம் இவங்க தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் கூட பாத்தீங்கன்னா எம்பிக்கள் பேசுவது எல்லாமே தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக அல்ல, தங்களுடைய குடும்ப நல வளர்ச்சிக்காக தான் அவங்க பேசுறாங்களே தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லையே. இன்னைக்கு பெகல்காம்ல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாங்க, பெகல்காம் குறித்து விவாதம் சொல்றாங்க. பெகல்காம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது முடிந்து போன மேட்டு, நாட்டுடைய பாதுகாப்பு, இதுக்கும் விவாதம் நடத்துவதற்கும் என்ன சம்பந்தங்க? அப்ப நீங்க எதை நோக்கி பணிக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை குழப்ப வேண்டும், தினசரி குழப்ப. என்ன குழப்பறாங்க திமுக? திமுகவுடைய கூட்டணியை பார்த்து கூட்டணியை பத்தி விமர்சனம் பண்ணியே இதையெல்லாம் டைவர்ட் பண்ணி அதிமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். தங்களுடைய கூட்டணியில் குழப்பமே இல்ல, பிரச்சனை இல்ல, இங்க எல்லாரும் ஒற்றுமையாக அம்பிகாவதி அமராவதியும் போல இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில விசிகே ஒற்றுமையா இருக்குது, காங்கிரஸ் ஒற்றுமையா இருக்குது, இந்த நிலைப்பாடை மக்கள் மத்தியில காட்டுகிறாங்க. அவங்க ஒற்றுமையா இல்லையா? முழுக்க முழுக்க இன்னைக்கு காமராஜர் வாரத்துக்கு பிறகு இனிமேல் காங்கிரஸ் கட்சி அந்த திமுக கூட்டணியில் இருப்பதும் இல்லாததும் அவருடைய நிலைப்பாடு. அவ்வளவு மோசமான கருத்துக்களை சொல்லி, இன்னும் சொன்னால் 1952ஆம் ஆண்டு நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியில் அன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலை நாகர்கோவிலில் காமராஜர் எம்பி எலெக்ஷன் நிற்கும் போது காமராஜர் எதிர்த்து டாக்டர் மத்தியாசை நிற்க வைத்த கலைஞர் என்ன தெரியுமா? கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலில் மேரியா மாரியா என்ற ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் ஏற்படுத்திய சிந்தனை உருவாக்கியது திமுக தான் சார். அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நீங்க இதை பத்தி இனிமேல் பேசாதீங்க, கூட்டணிக்குள்ள தேவையில்லாம குழப்பங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயோ ஒன்றும் பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவையில்லட்டா அதை கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்க. அதிருப்தியில் இருக்கிறாங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ், கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்டோ, விசிகாவோ எங்க அதிருப்தியில் இருக்காங்களா? விடுதலை சிறுத்தையும் 100% அதிருப்தியில் இருக்கிறார்கள். அடிப்படையில் சொல்றீங்க. எந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு கூட்டணியில் மந்திரி சபை கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். ஆனா அதுக்கு தான் திருமாவளவன் சொல்லிட்டாரு, ஆட்சியில பங்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நாங்க திமுகவோட இருப்போம்னு.
அண்ணனா அதாவது அவர் சொல்றாருங்க, கண்டிப்பாக அந்த சிந்தனை இல்லை. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் திருமாவளவன் அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் பார்த்தீங்கன்னா 2 மனதான ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பகிரங்கமா திமுக எதிர்த்து பிரச்சாரமே செய்யறாங்க. அப்ப நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி இன்னும் 8 மாசம் இருக்கு, 6 மாசத்துக்கு அப்புறம் கூட நம்ம முடிவு எடுத்துக்கலாம்னு அவர் சொன்ன மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்களா? திமுகவுடைய கூட்டணி நிலைப்பாடு இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவருடைய சாயம் வெளுத்து விடும். எந்த மாற்றமும் கிடையாது. காரணம் அங்க வந்து பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. உள்கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனை. அரசு அதிகாரிகளையும் அரசு இயந்திரங்களையும் கட்சிக்காரர்களையும் ஒன்றாக இணைத்து இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. எதுக்கு ஓடிபி சிஸ்டம் கொண்டாடுறீங்க? அப்ப மக்கள் மத்தியில ஓட்டுகளை பிடித்து பறிக்க வேண்டும் நிலைப்பட காரணம் என்றால் அண்ணன் எடப்பாடி செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அலைமோதுகின்றது. கட்சி அதாவது கூட்டத்தை பார்த்துதான் இவங்களுக்கு பயம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் கடலையா என்ற நிலைப்பாடு உள்ளமையால் இதை பொறுத்து கொள்ளாமல் உளவுத்துறை கொடுக்க ரிப்போர்ட்டை வச்சுதான் திமுகவுக்கு சொல்லல்லா துயரங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் பொய்யான நிலைப்பாடை எதிர்கட்சிக்கு மேல் துவம்ச பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த பிரச்சாரங்கள் அந்த மாதிரி நீங்க சொல்ற துவம்ச பிரச்சாரங்கள்லாம் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். ஜவஹர் அலி சார், இப்போ என்னன்னா திமுக நாங்க ஜனநாயகப்படி இருக்கிறோம், ஆனா அதிமுக கூட்டணியை பத்தி நாங்க அப்படித்தான் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்ற இந்த வியூகம் தான் இந்த 2026 அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இதுவா துருப்பு சீட்டா அவங்களுக்கு. அதாவது ரொம்ப அதாவது வந்து அந்த திமுக ஜனநாயக முறைப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வரல. அதாவது வந்து தாத்தா அப்ப பிள்ளை பேரண்ட் இப்படி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னு சொன்னா அதுல எப்படி சார் ஏத்துக்கிற முடியும்? நீங்கள் இது ஒரு பரம்பரை மன்னர் ஆட்சியா வாழக்கூடிய ஒரு கட்சி, அப்படி இதுல எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும்? யாராவது அந்த குடும்பத்தை தவிர்த்து யாராவது உயர் பதவிக்கு அங்க அந்த கட்சியில வர முடியுமா? அந்த மாதிரி அது வழி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்லை. இரண்டாவது, நீங்க வந்து உங்களுக்கு என்னன்னா இப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. சார் அவங்க எப்படியெல்லாம் பொய்களை அவுத்து விடணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்றேன் 2021 சரி இப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து இந்த மாதிரி திமுக பிஜேபிக்கு ஒரு அதிக தொகுதி கொடுத்துருவாங்க, 60 தொகுதி கொடுப்பாங்க, 70 தொகுதி கொடுப்பாங்க, எடப்பாடியார் சொன்னதெல்லாம் கேட்பாரு, இல்லாட்டி அவரால் இருக்க முடியாது, அவரை வந்து அவங்க வந்து சிபிஐ வச்சு அமைக்கிடுவாங்க, அமலாக்கத்துறையை வச்சு அமைக்கிடுவாங்க. கடைசியில் அவங்க எத்தனை சீட் வாங்கினாங்க? வெறும் 20 சீட்டுகள். நீங்க கடந்த காலங்கள் 1980ல நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்கணும்டா 118 தொகுதி போட்டியிட வேண்டும். ஆனால் 1980ல திமுக 112 தொகுதிகள்ல போட்டிட்டு மித்த தொகுதி எல்லாம் காங்கிரஸ் கொடுத்தாங்க. வெறும் 112 தொகுதி போட்டியிட்டு மிச்சதெல்லாம் காங்கிரஸ். அந்த நிலையில அதிமுக இல்லாம எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு, நாங்கள் நிச்சயமாக தனித்து ஆட்சி செய்வோம், மக்கள் ஆட்சி செய்வோம், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். இன்னைக்கு ஒரு கட்டாயம் என்னடா, இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஒரு அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை மாத்தணும். ஒரு சர்வாதிகார ஆட்சி மட்டுமில்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சியை வந்து மக்கள் கிட்ட பாதுகாக்கணும். மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு மாபெரும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காண்டி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்காண்டி பிஜேபி இன்னும் சில கட்சிகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் அழைக்கிறார். இது யாருன்னா அதிமுக நலனுக்காண்டி இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக. இவங்களை போல திமுக என்ன பண்ணாங்க, கீழே வந்து அமலாக்கத்துறை ரெய்டு மேல ராஜாத்தி அம்மா கிட்ட கீழே மிரட்டி 63 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. புரியுது. அந்த மாதிரி எல்லாம் அதிமுகவுலயே எங்களுடைய பொதுச் செயலாளர் கிட்ட யாரும் பண்ண முடியாது. புரியுது. அந்த கான்ஃபிடன்ஸ் உண்மையாலுமே அந்த கான்ஃபிடன்ஸ் புரியுது. அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்தாலும் வியர்வையாலும் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியை யாராலும் அழிக்க முடியாது. இது ஒரு மதசார்பற்ற கட்சி. நன்றி ஜவஹர் அலி சார், காந்தி சார். மதத்தின் அடிப்படையில் பேசக்கூடியவர்களுக்கு இடமில்லை. புரியுது. காந்தி சார் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்குன்னு கொள்கை இருக்கு, இன்னொரு கட்சிக்கு அவங்களுக்கு தனி கொள்கை, நாங்க கொள்கையில சமரசம் பண்ணிக்கல, ஆனா திமுக நாங்க எல்லாம் கொள்கையாக இணைஞ்சிருக்கிறோம்னு சொல்றீங்களே, அப்ப கூட்டணி கட்சியுடைய தனித்துவம் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கொள்கை என்பது என்னன்னா, சில விஷயங்கள் சில ஒரு அஜெண்டா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அஜெண்டால நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போன்றது ஒரு கொள்கை. ஆனால் ஒரு இந்திய வரலாற்றுல
கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இப்படிதான் இங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் அது. ஆனா திமுக கூட்டணி என்ன சொல்றாங்க? கொள்கை நாங்கள் கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணின்னா நான் இப்ப என்னோட ஒத்து வந்தீங்கன்னா நீங்க கொள்கை கூட்டணி. ஓகே, இப்படி ஒரு காமன் மினிமம் புரோகிராம், ஒரு காமன் மினிமம் புரோகிராம். ஒத்து வராத கூட்டணியும் சேர்ப்போம். அப்ப எப்ப சேர்ப்பாங்கன்னா வேற வழியே இல்ல அப்படின்னும் போது ஒரு கட்சி இந்த கட்சி அதேதான் சார், இல்ல கேளு, அதேதான் ஒத்து வராத கட்சி கூட ஒரு காமன் மினிமம் புரோகிராம்காக சேர்க்கறாங்கல்ல, அதேதான் அதிமுகவும் பாஜகவும் நாங்க சேர்க்கிறோம். இன்னும் எல்லா கட்சி வேணாலும் வாங்க, திமுகவை எதிர்ப்போங்கறாங்க. சரி, நான் என்ன கேக்குறேன்னா ஓபிஎஸ்க்கு அவங்க கட்சியில இருந்து முதலமைச்சர் நீங்க ஏன் சார் இவ்வளவு அக்கறை பண்றீங்க? அததான் சொல்றேன். மறுபடியும் பாத்தீங்களா? இல்ல நீங்க யார் அவ்வளவு அக்கறை பண்ணி மறுபடியும் அதிமுக கூட்டணி பேசுறீங்க, அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பேசுறீங்க. ஆட்சிக்கு யாரு வர போறாங்க அப்படின்றதுதான் ஒரு விவாத பொருள், ரைட்டா? யாரு பிடிக்க போறாங்க அப்படின்றதுதான். ஆமா, அடுத்தது திமுக வரப்போகுது, அண்ணா திமுக வரப்போகுது. ஆமா, இரண்டு நபர்களுக்கு இப்ப இன்னைக்கு போட்டியில இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அண்ணா திமுக, மிக பெரும் போட்டியில. இப்ப ஒரு கட்சி புதுசா வந்திருக்கிற கட்சி விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அவரு லாபி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஓட்டு வங்கி எவ்வளவுன்னு தெரியாது, இது வரைக்கும் தெரியல, நிரூபிக்கல. அது நம்ம களத்துல தான் பார்க்கணும், களத்துல பார்க்க போறோம். திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கு. யாரு இல்ல ரெண்டு விஷயத்துல சார், ஒரு நிர்வாகத்தை ஒருத்தர்ட்ட ஒப்படைக்கிறோம். அந்த நிறுவனம் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டே போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த நிறுவனத்தை ஒழுங்கா அவர் நடத்துறாருன்னு அர்த்தம். ஒரு நிறுவனம் வந்து வர வர டல் ஆயிட்டே வந்து அந்த நிறுவனம் சிக்காகுதுன்னு வச்சுங்களேன், அந்த நிர்வாகம் சரியில்லை. திமுக நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல, திமுகவுக்கு எப்போது தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து முதலமைச்சர் அவங்க கலைஞர் அவர்கள் 2019லயே 2017லயே 3 மாசத்துல ஆட்சி கலைக்கிறோம், 6 மாசத்துல ஆட்சி கலைக்கிறோம். அப்ப ஆட்சி கலைச்சு சொல்றத கேளுங்க. அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற எம்எல்ஏ தேர்தலில் தனி பெரும்பான்மையினோட ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக உட்கார்ந்தாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு இறங்கி எதிர்க்கட்சி தலைவரானார். சார், எதிர்க்கட்சி தலைவர் சார், என்ன சார் இது? 10 ஆண்டு கால ஆட்சி, ஆன்டி இன்கும்பன்சி, இதையெல்லாம் தாண்டி அவர் எதிர்க்கட்சி 65 சீட்டோட உட்கார்ந்திருக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு நீங்க சொல்லுங்க சார், நீங்க விளக்கம் சொல்லுங்க சார். அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் அத்தனை மாநகராட்சியும், தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை மாநகராட்சியிலையும் திமுகவை வெற்றி பெற வச்சு மாநகராட்சியினுடைய மேயராக திமுக உட்கார வைத்தார். சரி, 2016க்கு முன்னாடியே இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2016க்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் செயல் தலைவரா ஆயிட்டாரு. செயல் தலைவரா வந்த உடனே தோல்வி, சட்டமன்ற தேர்தல் 2016ல தோல்வி, தலைமை பொறுப்பு அவர் தலைவர் 2014ல ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலும் தோல்வி. ஏன் அவசரப்படுறீங்க? ரொம்ப பதட்டப்படுறீங்க. சொல்லாம மறுக்கிறீங்களே. அடுத்தது எம்பி தேர்தல் வருது. எம்பி தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. சார், அது காரணம் என்ன தெரியுமா? இருங்க, காரணம் என்ன சார்? காரணம் என்ன? ஆனா நீங்க எவ்வளவு விவரமா இதற்கு பிறகு வரலாற்றுல பாதியை மட்டும் மறைச்சிட்டு இன்னொரு கண்ணை மட்டும் நீங்க ஒரு கண்ணை மறைச்சிக்கிறீங்க, இன்னொரு கண்ணை மட்டும் பாக்குறீங்க. நியாயமா? ஒருவருடைய வெற்றியும் ஒருவருடைய இது ரொம்ப தவறு இல்ல. நீங்க ஃபேக்சுவலா பேசணும். 2014க்கு முன்னாடியே செயல் தலைவரா ஆயிட்டாரு திரு மு.க. ஸ்டாலின். முதல் தேர்தல் 0 எம்பி. 2016 ஆட்சி விட்டு போறாங்க. அவர் தலைவரான பிறகு நான் சொல்றேன், நீங்க வந்து செயல் தலைவர் செயல் தலைவர் என்ன சார்? தலைவருக்கு பதிலா அவர்தான் சார். திரு கருணாநிதி அவர்கள் வந்து செயல் தலைவராக இருக்கணும் அப்படிங்கறத திமுக மாதிரி இன்னொரு கட்சிக்குள்ள உள்கட்சி விவகாரத்துல நாங்க ஏன் தலையிடணும்? அது நீங்க வேணா தலையிட்டுக்கங்க. நான் தலைமையேற்ற பிறகு நடக்கிற நிர்வாகத்தை தான் சொல்றேன். அதேதான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு இருங்க சார், ஏன் பதறீங்க? வெற்றி வாய்ப்பு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன் பதறீங்க சார்? 2026ல பார்க்கத்தானே போறீங்க. கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் பெரிய லிஸ்ட் வர்றாரு. அது உட்கட்சி விவகாரம் அல்ல, கட்சிக்குள்ள இருந்து நீக்கிட்டாங்க. மறுபடியும் பாருங்க, சேர்த்தீங்கன்னு சொல்றாரு. இல்ல, உங்க ஸ்ட்ராட்டஜி என்னங்கறத இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கே புரிஞ்சிருக்கு. ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி, இன்னொன்னு அங்க பாருங்க அவரை பாருங்க, இங்க பாருங்க இவரை பாருங்கன்னு கட்சி விட்டு நீக்கணுங்கள பத்தி நீங்க வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இவ்வளவு இந்த ஸ்ட்ராட்டஜி கிளியர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ராமன் சார், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து. பெருந்தலைவர் காமராஜர் அந்த கஷ்டத்தில் இருக்காரு. திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுறது ஒண்ணுதான், திருடனா கூட்டு வந்து வீட்டுல கூட இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது.
பி ஜெனியூன் பி ஜெனியூன் நீங்க காமராஜ் இல்ல, நீங்க சொன்னதா சார் வாதத்தை சொல்றேன். வைங்க. காமராஜ் இல்ல தான் சார், இல்ல சொல்றேன். சார், அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. பி ஜெனியூன் அதாவது வாதத்தை வைங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து எல்லா விஷயத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டு, உதாரணத்துக்கு மதுரை மாநகராட்சியில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு கதிகலங்கி நிற்குது. இன்னைக்கு காலை கூட திருவேற்காடு நகராட்சியை கண்டிச்சு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதாவது கடல் போன்ற ஊழல் மலிந்து அந்த காணப்படுகின்றது என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா உள்ளாட்சி அமைப்பிலும் ஊழல்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. மக்கள் வந்து டோட்டலாவே திமுக கூட்டணியை புறக்கணிக்க தயாராகிட்டாங்க. ஆகவே தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் போகும் இடமெல்லாம் மக்களே தானாக முன் வந்து உங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குகள் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர். இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுடைய வியூகங்கள் வெற்றி பெற போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கு இந்த கருத்துக்களை பிறந்த கருத்தியாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.